படம் எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ படம் நல்லா இருக்கு. ஓகே. அதெல்லாம் ஃபுல்லாக தமிழ் பற்றியே சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இளைஞருக்கு வந்து நிறையா தேவைப்படுறது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன ப்ரோ படத்தில்? பிடிச்ச சீன் அதில் நிறைய சீன் இருக்குது. பிடிச்ச சீன் எதுவும் மெயினாக சொல்ல முடியல. அந்த கடைசி சீன்லாம் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த எப்படி என்ன எல்லாம் சொல்கிறாங்கன்னா, தமிழை ஹிந்தியை வந்து நமக்குள்ளே புகுத்த வேணாம். நாங்கள் ஹிந்தி கற்றுக்குறோம், நாங்கள் விருப்பப்பட்டு கற்றுக்குறோம், எங்களுக்குள்ளே திணிக்காதீங்க, நீங்களா திணிக்காதீங்கன்றாங்க. இந்த பொங்கலுக்கு ட்ரீட் ஆகுமா? இந்த பொங்கலுக்கு ட்ரீட் ஆகுமானா, புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது ட்ரீட்டு தான். இது புரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நிறைய பேர் படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதர்வா, ஜெயம் ரவி அவங்க வந்து சூப்பரான ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பராக நடிச்சிருக்காங்க. ராவன் நடிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பிஜிஎம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம், படம்லாம் பார்க்கலாம். கேமராவில் பஷீர் அவர் வந்து எல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சிருக்காங்க. நார்மலாக இருக்கு. ஓகே. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க போராட்டம் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. பட் ஆனால் ஹிந்தி டோட்டலாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போராட்டம் பண்ண மாதிரி இருக்கு. ஆனால் ஹிந்தியும் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடுலேருந்து நிறைய பேர் வந்து ஹிந்தி தெரியாமல் நிறைய ஸ்டேட்ஸில் வந்து அவங்க கஷ்டப்படுறது நம்மளுக்கு தெரியுது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால ஹிந்தியும் ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். இப்போ தமிழ் இங்கிலீஷ் கூட ஹிந்தியும் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஃபர்ஸ்ட்லேருந்தே இருந்திருந்தா நிறைய பேர் அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து ஹிந்தி வந்து கொடுக்கறது இல்லை, அதுவும் கம்பல்சரி அப்படிங்கிற ஒன்று வச்சிருந்திருக்கலாம். ஜெயம் ரவி அவங்களோட ரோல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்டிங் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? பிடிச்ச சீன் அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் ஆக்சுவலி. மியூசிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படிங்க சார்? நல்லா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி கேரக்டர் சூப்பராக இருக்கு. செகண்ட் ஹாப் சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிரமாதமாக இருக்கு. ரொம்ப இதாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். சிவகார்த்திகேயனோட பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ரவி மோகன் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. அதர்வா ஆக்டிங் அதர்வா பிரமாதம். இது வரைக்கும் அவர் நடித்ததுலேயே பிரமாதமாக நடிச்சிருக்காரு. மியூசிக்கு பிரமாதமாக இருக்கு. அருமையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. ரவி மோகன் ஆக்டிங் 3 பேர் 3 ஹீரோ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் அருமையான நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மூவி எப்படிங்க சார்? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. 65 ரவி மோகன் ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்ப நடந்த ஸ்டோரி நாங்க அது பார்த்துதான் புரியுது. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. வெல்டன். சூப்பரா இருக்கு படம். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்கு. ஆக்டிங் நல்லா சிவகார்த்திகேயன் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் மேல இருந்து இந்த குண்டு தூக்கி போட்டு இல்லை ப்ரோ, அவ்வளோதான். ஒரே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லாங்க சார். பார்க்கலாம். மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். அருமையாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம் சார். எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் அது? எல்லா சீனும் நல்லா இருக்கு. படத்தை ஸ்டார்டிங்லேருந்தே கடைசி வரைக்கும் நல்லா இருக்கு. அது வந்து ஒரு இந்த காலத்துக்கு ஒரு தேவையான படம் தான். இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரிலவெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கு. அதனால் எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம் தான். நல்லா எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஓகே. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் புரியல. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. தமிழை பத்தி எடுத்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அந்த அறிஞர் அண்ணா பத்தி அதை பத்தி எடுத்து சொல்றாங்க. உங்களுக்கு பிடிச்ச சீன் எது சார்? பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா தமிழை பத்தி எடுத்து சொல்றது தான். அறிஞர் லாஸ்டா வந்த சீன். சார் சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் ஆக்டிங். நல்லா இருக்கு சார். சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்
சிவகார்த்திகேயன் நல்லா நடிச்சிருக்காருங்க. நல்லா ஆக்டிங் இருக்கு. நல்லா டிஃப்ரெண்டா ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஃபைட்டிங்கோட இதுவாக இருக்கு. இப்போ ட்ரெண்டுக்கு அதை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டென்ட் வந்து ஒன்லி ஃபார் ஹிந்தியோட எதிர்ப்பு மட்டும்தான் அது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் காஸ்டியூமா இருக்கு அவருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்டான ரோல் அவருக்கு கிடைச்சிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச சீன் மேம்? ஜஸ்ட் இந்த ஃபைட்டிங் கடைசியா பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஜெயம் ரவி நெகட்டிவ் ரோல் காடி. ஆமா நைட்டு ஆமா அவர் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணியிருந்திருக்காரு. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் ரோல்ல ரொம்ப நல்லா இருந்தது. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ஃபைட்டிங் வந்து நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. ஜெயம் ரவி டிஃப்ரெண்டாக ரோல் கொடுத்துருந்தது நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஜெயம் ரவியோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. பிடிச்ச சீன்? ஓவரால் எல்லாமே நல்லா இருந்தது. மூவி, சாங்ஸ், சவுண்ட் எல்லாமே எஃபெக்ட் சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுவும் படத்துல? சிவகார்த்திகேயனோட இது அதர்வா எல்லா ரோலுமே நல்லா இருந்தது. ஹீரோயின் கூட நல்லா இருந்தது. இந்த பொங்கலுக்கு ட்ரீட்டா இருக்குமா? கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். டைம் போறதே தெரியல. ஓகே தேங்க்யூ